அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று இறை வார்த்தைகள் 2 காரியங்களை குறித்து கூறுகின்றன. ஒன்று யோசேப்பின் வாழ்க்கை, 2 திராட்சை தோட்ட உவமை. இந்த இரண்டுமே ஒரே காரியத்தை சொல்லுகின்றன. கடவுள் அனுப்பியவரை மனிதர்கள் மறுக்கிறார்கள், ஆனால் இறுதியில் கடவுளின் திட்டமே நிறைவேறுகிறது. முதல் வாசகத்தில் யாக்கோபு தன் மகன்களில் யோசேப்பை அதிகமாக நேசித்தார். இதனால் சகோதரர்கள் பொறாமைப்பட்டு அவரை வெறுத்தனர். யோசேப்பு கனவு கண்டார். அதில் எதிர்காலத்தில் அவர் உயர்வடைவது போல காட்டின. அதனால் அவர்கள் இதோ வருகிறான் கனவின் மன்னன் என்று சொல்லி அவனை கேலி செய்தார்கள். முதலில் யோசேப்பை கொல்ல திட்டமிட்டார்கள். ஆனால் ரூபன் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சித்து இறுதியில் 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை இஸ்மேலரிடம் விற்றனர். யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக அழைத்து செல்லப்பட்டார். இதிலிருந்து பொறாமை ஒரு குடும்பத்தையே உடைக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் துன்பங்களை அனுபவித்தாலும் கடவுள் அதை நன்மையாக மாற்றுகிறார். எகிப்திற்கு அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு அந்த நாட்டுக்கே பெரிய அதிகாரியாக உயர்ந்தார். பஞ்சகாலத்தில் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினார். செய்தியில் ஆண்டவர் இயேசு ஒரு உவமையை கூறினார். திராட்சை தோட்ட உரிமையாளர் கடவுள். உரிமையாளர் தோட்டத்தை தொழிலாளர்களிடம் ஒப்படைத்தார். பழம் பெற பணியாளர்களை அனுப்பினார். ஆனால் தொழிலாளர்கள் ஒருவரை அடித்தனர், ஒருவரை கொன்றனர், மற்றொருவரை கல்லால் எறிந்தனர். இறுதியாக தன்னுடைய மகனையே அனுப்பினார். ஆனால் அவர்கள் இவன்தான் சொத்துக்கு உரியவன், இவனை கொன்று விடுவோம் என்று கூறி மகனையும் கொன்றார்கள். இது இயேசுவின் மரணத்தை முன்கூட்டியே காட்டும் உவமை. கடவுள் பல தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ஆனால் மக்கள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. இறுதியாக தன்னுடைய மகனாகிய இயேசுவையே அனுப்பினார். அவரையும் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுகின்ற மிக முக்கியமான பாடம், பொறாமை மற்றும் பேராசை அழிவை தரும். கடவுளின் திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டாலும் ஒரு பெரிய அதிகாரியாக உயர்ந்தார். அதே போல இயேசுவும் கொல்லப்பட்டாலும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். துன்பம் வந்தாலும் கடவுள் நம்மை உயர்த்துவார். அன்பின் பரலோக பிதாவே, சதா காலங்களுக்கு ராஜாவாய் இருக்கிறவரே, எங்கள் விண்ணக தந்தையே, இறைவா, இரக்கமுள்ள தேவனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவே, எங்கள் மெசியாவே, எங்கள் நல்லாயனே, உமக்கு நன்றி ராஜா. ஆவியான தேவனே, எங்கள் துணையாளரே, எங்கள் தேற்றரவாளரே, உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா செயல்களையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களையும் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் நண்பர்களையும் உற்றார் உறவினர்களையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களுக்காக நன்றி கூறுகிறோம் ராஜா. இன்றைய நாளிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. துன்பத்தின் நடுவே நீ நடந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வளவோ துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் தேவனே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் அப்பா. எங்கள் பலனும் கேடையுமான தேவனே, எங்கள் அரணான தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. உலகின் ஒளியான தேவனே, எங்களுடைய வாழ்வில் இருக்கிற இருளான பகுதிகளை எல்லாம் ஒளிமயமாக்கி அருளும் ஆண்டவரே. உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அண்மையில் இருக்கின்ற ஆண்டவரே, இதோ இந்த அதிகாலை நேரத்திலே நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. எங்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா. எங்களுடைய குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் தேவனே. வறண்டு போன நிலத்தை போல இருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையை நீரூற்றுள்ள இடமாக மாற்றி அருளும் அப்பா. எல்லா காலத்திலும் செழித்து பூத்து குலுங்குகிற மரமாக எங்களை மாற்றி அருளும் ராஜா. ரெண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்குகிற தேவன், எங்களுடைய வாழ்க்கையும் வளமாக மாற்றி அருளும் தேவனே. எல்லா உயிர்களுக்கும் தக்க நேரத்திலே உணவு கொடுக்கின்ற ஆண்டவரே, பசியாலும் நோயினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் அப்பா. அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தியும் தேவனே. என்னிடம் அன்றாடு, நான் உனக்கு செவிசாய்ப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை வைத்து இதோ இந்த அதிகாலை நேரத்திலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. துன்பத்தில் இருக்கிற மக்களுக்காக மன்றாடுகிறோம் ராஜா. வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம் அப்பா. அவர்களுடைய துன்பத்தையும் வேதனையும் நீக்கி அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தருளும் அப்பா. உடல் பலவீனத்தினாலும் கடன் தொல்லையினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் தேவனே. வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற மக்கள் மீது இரக்கமாயிரும் தேவனே. அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்தருளும் ராஜா. குடி பழக்கத்துக்கும் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி உள்ள பிள்ளைகள் தங்களுடைய தவறை உணர்ந்து மனம் மாறி ஆண்டவரே மெய்யான தேவன் என்று அவரை பின்பற்றி வர கிருபை செய்யும் தேவனே. அந்த தீய பழக்கத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து
எடுத்தருளும் ராஜா. அன்பின் தேவனே, நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுக்கு முன்னும் பின்னும் அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இஸ்ரவேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லோரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன். நாம் அவனை கொன்று இந்த ஆள் குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆள் குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையில் இருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மயேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருள்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மயேலருக்கு அவனை விற்றுவிடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம். ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மீதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மயேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. இறைவார்த்தைகள் 33 முதல் 43 மற்றும் 45 முதல் 46. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஓர் உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசி கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர்.
அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.